மயிர் வீழ்ச்சி போல மந்திரவாதி. ஒரு அமைதியான கிராமத்தில் சிவா என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் அனைவரிடமும் அன்பாகவும் நம்பிக்கையுடன் நடந்தான். அவனது நெருங்கிய நண்பன் அருண் வெளியில் நல்லவனாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஏமாற்றம் செய்தவனாக இருந்தான். ஒருநாள் அருண், என் அப்பா மோசமான நோயுடன் படுக்கை பாதியில் இருக்கிறார், பணம் இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என்று போய் கூறி சிவாவிடம் பணம் கேட்டான். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சிவா தன் சேமித்த பணத்தை முழுவதுமாக அவனிடம் கொடுத்தான். அந்த பணத்தை அருண் பொழுதுபோக்கு, விஷமங்கள், வீண் செலவுகள் ஆகியவற்றில் செலவழிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கழிந்ததும் கிராமத்தில் உண்மை வெளிவந்தது. அருணின் தந்தை நலமுடன் இருப்பதும் அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட பொய்யாக இருப்பதும் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த செய்தி சிவாவின் காதுகளுக்கு வந்ததும் அவன் மனது நுரிந்தது. நம்பிக்கையின் பெயரில் அவனை ஏமாற்றிய நண்பனை நினைத்து இரவில் தூங்காமல் கண்ணீர் விட்டான். இருப்பினும் அந்த வலி அவனை முற்றிலும் உடைக்கவில்லை. அவன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். நம்பிக்கையுடன் நடந்தாலும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மனதை துயரத்தில் விட்டுவிடாமல் புதிய பயணத்திற்காக அவன் புறப்பட்டான். ப்ராவர்ப்: தூக்கத்தில் விழுந்தால் தூக்கம் பறக்கும், நம்பிக்கையில் விழுந்தால் வாழ்வு பறக்கும். Meaning, if you fall from sleep, you just lose your sleep. But if you fall from trust, you lose your peace and life itself. Moral: நம்பிக்கையை போல நுட்பமானது வேறொன்றில்லை. ஒரு தவறான நம்பிக்கையில் விழுந்தால் வாழ்க்கையே சிதையக்கூடும். எனவே உணர்வோடு மட்டும் அல்லாமல் விழிப்போடும் வாழ்வோம். முருகப்பெருமானை நம்பினால். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.